Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. இதனிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். இப்போ பொதுப்பணித்துறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாத்தையும் தாண்டி கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த CMDAல வசூலிக்கப்படக்கூடிய கட்சி நிதி முறையை நாங்கள் ஒழிச்சிருக்கிறோம். ஒரு 60 நாள் டைம் தாங்க, ஒரு மிகப்பெரிய நிர்வாக மாற்றம் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் காட்டுறோம். இந்த பல்வேறு துறைகளில் 35% வரைக்கும் வசூலிக்கப்பட்ட அந்த கட்சி நிதி அப்படிங்கிறது ஒழிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி என்னென்னலாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு ப்ராமிசிங்கா இருக்கா? பேசுவதற்கு கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, செயலில் நடைமுறைக்கு வர வேண்டும். நேற்றைய தினம் மின்சாரத்துறை அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் திரு நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் சென்று இருந்த போது அங்கே 2 பேர் மீது தற்காலிக நடவடிக்கை எடுத்திருக்கிறார், சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதிலே ஒருவர் பிரசித்தி பெற்றவர், ஊழலுக்கு பிரசித்தி பெற்றவர் என்று பத்திரிகைகளில் அவரை பற்றி செய்தி வந்திருக்கிறது. காசி என்பவர். அவரை பற்றி பத்திரிகைகளில் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. ஆகவே அந்த நடவடிக்கை வரவேற்புக்குரிய நடவடிக்கை தான். ஆனால் எல்லா முக்கிய துறைகளிலும் அந்த பார்ட்டி ஃபண்ட் சிஸ்டம் ஒழிக்கப்படும் என்ற கூற்று என்பது வரவேற்கத்தக்கது. அது நடைமுறையில் வருகிறதா என்று பார்த்துவிட்டுதான் வரவேற்க முடியும். திரு ஆதவ அர்ஜுனா வகிக்கிற துறையே ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய துறைதான். இங்கெல்லாம் 35% வரை லஞ்சம் வாங்கி வந்தார்கள் என்று திரு ஆதவ அர்ஜுனா குறிப்பிடுகிறார் என்றால், அப்படி வாங்கிய ஆட்சி எந்த ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா அல்லது அதிமுக ஆட்சியும் சேர்ந்துதான் வாங்கியதா? ஏனென்றால் எல்லா ஆட்சி காலங்களிலும் இந்த பார்ட்டி ஃபண்ட் என்பது இருந்திருக்கிறது. அப்படி வாங்கியவர்கள் மீது இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அந்த கேள்வியும் சைமல்டேனியஸாக இவர்களை நோக்கி வரும். முதலில் கவர்ச்சிகரமாக இருக்கிறது பேச்சு, செயலுக்கு வருகிறதா என்று பார்த்து விட்டுத்தான் இது உண்மையாக இருக்கிறதா என்பதை நாம் உறுதிப்பாட்டுடன் கூற முடியும். அதுக்கு தான் ஒரு 60 நாள் டைம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தூர் வாராமலே தூர் வாரினதா பில்லு போட முடியாது, இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா அவர்? சென்னையிலே மழைநீர் வடிகால் பணிகள் எவ்வளவு சதவீதம் நிறைவேறின என்று முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் சென்ற ஆட்சியிலே கூறப்பட்டன. இப்போதும் கூட சென்னையிலே பெரிய மழை பெய்தால் ஒரு 2-3 நாள் அந்த தண்ணீர் வடியாமல் பல பகுதிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த அவல நிலை இந்த ஆட்சியில் வரப்போகிறதா இல்லையா என்பதை பார்த்து விட்டுதான் பெர்சன்டேஜ் சிஸ்டம் இந்த ஆட்சியில் இருந்திருக்கிறதா இல்லையா என்ற முடிவுக்கு வர முடியும். ஆகவே பொறுத்திருந்து பார்த்து பாராட்டலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த டாஸ்மாக் ஊழலை முற்றிலுமா ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரே நாள்ல 2 நாள்ல ஒழிச்சிட்டாருங்கிறதெல்லாம் எப்படிமா நம்ப முடியும்? நம்புவதற்கு இல்லை. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சில கடைகள் சென்னை மாநகரில் அகற்றப்பட்டிருப்பதாக நானும் கேள்விப்பட்டேன். அவை வரவேற்புக்குரிய நடவடிக்கை தான். ஆனால் அதே சமூக வலைத்தளத்தில், எந்த சமூக வலைத்தளங்களில் இவர்களுக்கு ஆதரவு அதிகம் கட்டியதோ அதே சமூக வலைத்தளத்தில் இன்னும் சில மதுபான கடைகளில் கோட்டருக்கு 10 ரூபாய் வாங்குவது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்று ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒருவர் காணொலி பதிவிட்டிருந்தார். அதை நான் பார்த்தேன். ஆகவே இது முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.